ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான சிக்கன் பைட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம மினி கார்டன்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சாப்பர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வந்து சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் வெள்ளைப்பூண்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சிக்கன் பைட்ஸ்க்கு தேவையான மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம டவாவை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சிக்கன் மிக்ஸ்சரை வந்து பால்ஸாக மேக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டவாவில் தான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் ஓரங்களில் தள்ளி வச்சிட்டிங்கன்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியான சிக்கன் பைட்ஸ் கிடைக்கும். இந்த சைடு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மிக்ஸ்சர் சிக்கன் பால்ஸை வந்து ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் பைட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.